எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக கிராஃப்ட் பார்க்க போகிறது கிடையாதுங்க. நம்ம 5 minutes கிராஃப்டோட ஸ்கூல் ஹேக்ஸ் தான் எடுத்திருக்கேன்னா ஒரு 5 ஹேக்ஸ் வந்து எடுத்திருக்கேங்க. நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, நான் வந்து 5 minutes கிராஃப்ட்டும் போட்டிருந்தேன். ஓகேங்க, இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் ஆப்ஷனுமே கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் செட் வீடியோக்குள்ளே போகலாம். ஜம்ப் கிளிப் வச்சு தாங்க ஃபஸ்ட்டு ஹேக். ஜம்ப் கிளிப் வச்சு ஒரு சர்க்கிள் போடுறாங்க, ரொம்பவே சூப்பராக வருது. இந்த ஹேக் ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிடலாம். நான் வந்து பேப்பர் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து 2 ஜம்ப் கிளிப் இருக்குது, 2 ஸ்கெட்ச். இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து சர்க்கிள் போட்டு பார்க்கலாம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கார்னரில் பிடிச்சோம்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா, அப்படியே வச்சு ஒரு நீங்கள் வந்து ஸ்கெட்சில் தான் பண்ணணும்னு கிடையாதுங்க. நீங்கள் வந்துட்டு எதில் வேணாலுமே பண்ணிக்கலாம். பென்சிலில் பண்ணலாம். நீங்கள் ஏதாவது வெயிட் வச்சுக்கோங்க, ஏன்னா பேப்பர் நகரும். ஓகே, சூப்பராக ஒர்க் ஆயிடுச்சுங்க. நம்ம 1 செகண்டில் போட்டுடலாம். அதை காம்பஸ் இல்லாதவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதுக்கு 10 மார்க் கொடுக்குறேன். இப்போ வாங்க நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். ஓகே, நம்ம வந்து செகண்ட் ஹேக் போயிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா டேப் எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு அதை வந்து பிரிண்ட் அவுட் பண்ண பேப்பரில் வந்துட்டு இது பண்ணிடுறாங்க. எடுத்துட்டு அதை வந்து தண்ணியில் வந்து அந்த பேப்பர் சைடு இருக்கும் இல்லையா, அதில் மட்டும் தண்ணி வந்து இது பண்ணிவிட்டு அதை தேய்க்கிறாங்க. அது வந்து அந்த பேப்பர்லாம் உதிர்ந்துருது, ஆனால் அந்த பிரிண்ட் மட்டும் அதில் வந்து இருக்குது. அது எப்படி அது வருதா அப்படின்றத செக் பண்ணிடலாம். நான் வந்து சும்மா என்னோடய பேப்பரில் வந்து இருந்தது கொஞ்சம், அதை வந்து எடுத்துக்கிறேன். 1 சைட் பேப்பரில் இருக்குங்க இந்த மாதிரி. அப்படியே OHP ஷீட்டில் அப்படியே இது பண்ண மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் வருதா என்னன்னு தெரில. வந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹேக் ஒர்க் ஆகலை. ஆமாங்க, இந்த ஹேக் ஒர்க் ஆகலைங்க. இந்த டேப் சரியில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இது வந்து லைட்டாக தாங்க தெரியுது. அதுக்காண்டி இதுக்கு வந்து நான் வந்து பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இந்த ஹேக் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து 0 மார்க் தான் கொடுப்பேன். இப்போ வந்து தேர்ட் ஹேக் வந்து போயிடலாங்க. இது வந்து மினி நோட் வந்து செய்கிறாங்க. அவங்க வந்து மடக்கிட்டு ஒரு மாதிரி மடக்கிட்டு அதுக்கப்புறம் சிசர் வச்சு கட் பண்ணிட்டுறாங்க. அவ்வளோதாங்க, ஒரு சிம்பிளான நோட் வந்து கிடச்சிருச்சு. நம்மளுமே வருதா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துடலாம். நானுமே ஒழுங்காக மடக்கிடுறேன். ஃபஸ்ட்டு ஹாஃபாக, அதுக்கப்புறம் 4 ஹாஃபாக வந்து மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 6ஆக மடக்கிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ வந்து மடக்கியாச்சு. அதுக்கப்புறமேட்டிக்க அது மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதில் பார்த்திங்கன்னா ஸ்டாப்லர் பின் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழேயும் மேலேயுமே கட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து ஸ்கேல் வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா அது வந்து கரெக்டாக வராது, அசிங்கமாக போயிடும். பட் நான் வந்து ஸ்கேல் வச்சு பண்ணல. உங்களுக்கு வரும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கேல் வச்சு பண்ண தேவையில்ல. ஓகேங்க, நான் இந்த மாதிரி இது பண்ணிடுறேன். அப்புறமேட்டுக்கு அவங்க எழுதுன மாதிரி நம்ம நோட்ஸ் அப்படின்ற மாதிரி எழுதிக்கலாம். நோட்ஸ் எழுதிட்டு 2 ஸ்மைலி வந்து போட்டுக்கிறேன். ஸ்மைலி போட்டாச்சு. 2 ஸ்மைலி போட்டுட்டு என்னோடய ஃபுல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்மிதாங்க. நான் வந்து 6th வந்து படிக்கிறேன். இப்போ ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு இல்லையா. ஆமாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து 11 வயசு, எனக்கு வந்து 11 வயசு ஆகுது, 11 ஏஜ் ஆகுது. அதான் என்னோடய டீட்டெயில். வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அவ்வளோதாங்க. இந்த நோட்டுக்கு கண்டிப்பாக நான் வந்து 10 மார்க் கொடுத்தே ஆகணும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 4th ஹேக் போயிடலாம். 4th ஹேக் இப்போ வந்து ஸ்டாப்லர் இல்லை அப்படின்னா அவங்க வந்து நைஃப் வச்சு 2 கோடு போட்டுட்டு அதை வந்து இது பண்ணிட்டாங்க. அது வந்து ஸ்டாப்லர் இல்லாமலே அவங்களுக்கு வந்து யூஸ் ஆகிடுச்சு. அதுக்கு பார்த்திங்கன்னா நான் அந்த நைஃப்லாம் என்கிட்ட இல்லை, அதுக்காண்டி இந்த நைஃப் தான் இருக்குது என்கிட்ட. அவங்க சொன்ன மாதிரி இப்படி பண்ணிக்கிறேன். ஓகேங்க, நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். கொஞ்சம் நிறைய வேணும் போல் இருக்குது, தெரியல. ஓகேங்களா, வருதா என்னன்னு பார்த்துடலாம்.
நோங்க இது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இந்த ஹேக்கு ஃபெயிலியர். ஓகேங்களா, நல்லாவே இல்லை. இந்த ஹேக் கண்டிப்பாக நான் வந்து 1 மார்க் கூட கொடுக்க மாட்டேங்க, அதனால் 0 மார்க் தான். ஓகேங்க, நெக்ஸ்ட் ஹேக் பார்த்திங்கன்னா இதுவுமே சர்க்கிள் போடுறதுக்கான ஐடியா தாங்க. இந்த மாதிரி கை யூஸ் பண்ணியே எப்படி சர்க்கிள் போடுறது அப்படின்னு கேட்பீங்க, பட் போடுறாங்க, நம்மளுமே போட்டு பார்க்கலாம். அதுக்கு என் கை தான் நான் வந்து ஆயுதமாக யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ரவுண்ட் போட்டுக்கலாம், பட்டு இழுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பெரிய ரவுண்ட் தான் போட முடியும். இந்த மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு கோடு தான் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து லப்பர் வச்சு அழிச்சிட்டு அதுக்கப்புறம் லைட்டை போட்டுக்குவோம். இது ஏதாவது ப்ராஜெக்ட் அப்படின்னா நீங்கள் இது பண்ணலாம். குட்டியாக வந்து வரமாட்டேங்குது, அதனால் இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக 9 மார்க் வந்து கொடுப்பேன். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் 9 மார்க் கொடுக்குறேன். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.